friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஒரு ஹோம்மேட் ஃபர்டிலைசர் பத்தி தான் फ्रेंड्स வந்து பார்க்க போறோம். ஒரு பிளான்ட் வந்து நல்லா வளரணும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் தேவை, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் தேவை. மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதுல ரொம்ப குறிப்பிடத்தக்கது எதுன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் தான். மெக்னீசியம் சத்துக்கள் வந்து இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் வந்துட்டு ஒழுங்கா வந்து பிளான்ட்ல நடக்கும். அது நடந்தாதான் பூக்கள் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இலைதலைகளும் வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ அந்த மெக்னீசியம் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணலாம். எப்சம் சால்ட்டை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்களுக்கு வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், லாஸ்ட்டில் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே எப்சம் சால்ட்டை வந்துட்டு கடையில் வாங்காமல் நம்ம எப்படி ஹோம்மேடாக வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் எப்சம் சால்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாம்பார் வைக்கும் பொழுது அந்த துவரம் பருப்பை கலைஞ்சி வர தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான உளுந்து ஊற வச்சு நம்ம மாவாட்டுறதுக்கு உளுந்து ஊற வைப்போம் இல்லைங்களா, அப்புறம் அதில் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் சோயா வந்து சேர்த்துவேன். ஸோ இது இந்த மாதிரி வந்து ஊற வைக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஊற போட்டு ஒரு நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து நம்ம வந்து நல்ல ஊறினதுக்கு அப்புறம் சமைப்போம் இல்லைங்களா, அந்த களைஞ்சி வர தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் ஊற வச்ச தண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா. இது வந்து நீங்கள் இப்படி உடனே நம்ம சுண்டல் இப்போ தேவை அப்படின்னா நம்ம வேக வைக்கிறதுக்காகவும் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 சுண்டல் வந்துட்டு எடுத்து ஊற வச்சு ஒரு 1 வீக் போல் வந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த தண்ணியை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3 தண்ணியுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துவரம் பருப்பை வந்து கழுவி எடுத்த தண்ணி, இது வந்து உளுந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் பயிர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்ச தண்ணி. ஸோ இது 3மே வந்து ஒரே இதில் கலந்துடலாம். பாருங்க அடியில் எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்சம் சால்ட் வந்துட்டு ஹோம்மேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எப்சம் சால்ட் வந்து செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்குதோ அதே போல் இந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு மெயினாக ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது அதே சேம் பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இலைத்தலைகளில் நல்லா டார்க்காக நல்லா வளர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் பூக்களினுடைய கலர் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த தண்ணிகளை வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, இப்போ ஒரு 100 ml எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லிக்விடில் அதே சேம் 100 ml வந்து நீங்கள் தண்ணியில் கலந்தும் வந்து செடிகளுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட்டாகவே கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு செடிகளுக்கும் நான் இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் செடிகளுக்கு வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து இந்த மாதிரி என்னால் 3மே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த சுண்டல் பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 8-7 பயிர்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து சேர்த்திட்டு அதை ஒரு ஃபர்மெண்ட் பண்ண விட்டுட்டு ஒரு 1 வீக்குக்கு நிழல்லையே மூடி 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற்றி நீங்கள் மூடி வச்சுட்டிங்கனாவே போதும், நல்ல ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். சூப்பராக வந்து இலைகள் வந்து நல்லாவே அழகாக வளர்ந்து வருங்க. ரோஜா செடிகளில் பூக்களும் நிறைய வைக்கும், மொட்டுகள் நிறைய வைக்கும். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பருப்பு கலந்த நீங்கள் சாம்பார் வைக்கும் போதெல்லாம் அந்த பருப்பு தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்து வச்சு அதையும் ஃபர்மெண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை, எந்த செடிக்கு வேணாலும் கொடுக்கலாம். பூச்செடிகளுக்கெல்லாம் இது கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் செடிகளில். இதை வந்து கீழே வேர் பகுதியிலையும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை இலைகள் மேலேயும் தொளிச்சு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வேர் பகுதியில் கொடுக்கறத விட ஆக்சுவலாக ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட், ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் செடிகளில். இந்த செடியெல்லாம் பாருங்கள் நல்ல க்ரீனிஷாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரிலாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரோஜா செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக செழித்து வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.